முருகனை ஏன் எல்லாருமே கொண்டாடுறாங்க? கடவுளா இருந்தாலும் கொண்டாடுறாங்க. சிவன், பார்வதி, 30 முக்கோடி தேவர்களும், மகான்களும், சித்தர்களும், ஏன் இப்போ நம்ம வரைக்குமே ஏன் எல்லாருமே முருகனை கொண்டாடுறாங்க? முருகன் என்ன அவ்வளோ அற்புதம் செய்கிறார்? அப்படி என்ன சக்தி முருகர்கிட்ட இருக்குது? ஆனால் முருகர்கிட்ட இருக்கிறது ரொம்ப தூய்மையான ஒரு உள்ளம். ரொம்ப ரொம்ப தூய்மை உடையது முருகனுடைய உள்ளம். யார் அவரை முருகான்னு கூப்பிட்டு வழிபடுறாங்களோ, உள்ள முருகி முருகா நீ தான் எனக்கு துணைன்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு முருகன் நிச்சயமாக துணை இருப்பார். அவங்களுடைய கர்மங்கள், அவங்க செய்த கர்மா எவ்வளோ மோசமாக இருந்தாலும், அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி எவ்வளோ மோசமான விதியாக இருந்தாலும், முருகனால் அது சரி செய்யப்படும். வினை தீர்க்கும் முருகன் கண்டிப்பாக வினையை தீர்த்துருவார். அது இந்த ஜென்மத்து வினையாக இருந்தாலும் சரி, முன் ஜென்ம வினையாக இருந்தாலும் சரி, முருகனால் அது நமக்கு தீர்க்கப்படும். ரொம்ப பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதெல்லாம் தடுத்து விட்டுருவார் முருகர். ரொம்ப நம்ம ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டால் பல விஷயம் நமக்கு கொடுப்பார். காசு பத்தலைன்னு நம்ம கொஞ்சம் காசு தான் அவர்கிட்ட கேட்போம். நம்ம தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருவார். நம்ம தேவைகள் தீர்ந்து நம்மக்கிட்ட காசு இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே செஞ்சிருவார். யார்கிட்டையும் நம்ம போய் கையெஞ்சுற மாதிரி செய்ய மாட்டார். அவரே நமக்கு யாரோ ஒருத்தர் நல்லவங்க மூலியத்தில் நமக்கு காசு கொடுத்துருவார். அந்த காசு நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கும் நம்ம திறமைசாலியாகவும் நம்மளை ஆக்கிடுவார். நமக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்து அதை வெளியே கொண்டு வருவார் முருகர். நமக்கானது என்ன, நம்மளால் என்ன முடியும்? எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும். சில சமயம் நமக்கே அந்த திறமை தெரிய மாட்டேங்குது. நமக்குள்ளே நமக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மனுஷங்க நம்மளை குழப்பி விட்டுறாங்க, திட்டுறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, வலியை உண்டாக்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னே நமக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம முருகனை வணங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? முருகான்னு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கூட முருகர் இருக்கார். எப்போவுமே நம்மளை விட்டு போக மாட்டார். நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூடவே இருந்து நமக்கு என்ன திறமை இருக்குது, நமக்கு என்ன தேவை, நம்மளால் என்ன முடியும், அது எல்லாமே நம்ம சாதிக்கிறதுக்கு முருகர் வழி செய்வார். நிச்சயமாக வழி செஞ்சு நம்மளை கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வருவார். ஆனால் கொஞ்சம் சோதனையும் வேதனையும் இருக்கும். அது முருகர் சோதிக்கிறது இல்லை. நம்ம முன் ஜென்ம பண்ண கர்மாவோ இல்லை இந்த ஜென்மத்தில் ஏதோ நம்ம தெரியாமல் ஒரு தவறு கூட செஞ்சுருக்கலாம். அந்த தவறுகளெல்லாம் இப்போ சரி செய்யப்படும். ஏன்னா முருகர் நேர்மையான கடவுள் இல்லையா? நிறைய நம்மளுக்கு அள்ளி கொடுக்குறவரும் அவர் தான். ஆனால் நம்ம நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய கடவுளும் முருகர் தான். நம்ம நேர்மையாக இருந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் தெரியாமல் புரியாமல் செஞ்ச தவறுகள் எல்லாம் சரி செய்யப்படும். அவரே சரி செஞ்சிருவார். அதை அந்த கஷ்டமும் நமக்கு கொடுக்க மாட்டார். எல்லாமே சரி செஞ்சு சிறப்பான வாழ்க்கை நமக்கு கொடுப்பார்.